ஹலோ ஒன் அண்ட் ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2026 தமிழ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன மூவி தான் பரிமளா அண்ட் கோ. இந்த மூவி தான் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒரு நடுத்தர குடும்பத்தை பின்னணியாக கொண்டு கதை ஆரம்பமாகுது. ஜெயராம் அண்ட் ஊர்வசி இவங்க தங்களோட பிள்ளைகளோட ஒரு சாதாரண அண்ட் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களோட மகளை தொடர்ச்சியாக தொந்தரவு செஞ்சுட்டு மிரட்டி வர ஒரு உள்ளூர் ரவுடி திடீர்னு மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாரு. இந்த கொலைக்கு காரணமா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் போலீஸ் முதன்மை விசாரணையில விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. த்ரிஷ்யம் படத்தோட அந்த டோன்ல இந்த கொலையை யார் செஞ்சாங்கன்னு விசாரணை தொடங்குது. ஆனா இங்கதான் டைரக்டர் பாண்டிராஜ் தன்னோட ஸ்டைலையும் திருப்பத்தையும் வைக்கிறாரு. இதனால வெளியில இருந்து வர பிரச்சனையை விட தன்னோட குடும்பத்துக்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் இந்த கொலையை யார் செஞ்சாங்கன்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையை இன்னும் டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி மூவியோட அப்டேட் அண்ட் ரிவ்யூலாம் உங்ககிட்ட கம்மியான டைம்ல என்னால் டெய்லி கொண்டு வந்து சேர்க்க முடியும். இந்த போலீஸ் விசாரணை ரொம்ப தீவிரமா இருக்கிற நிலைமையில தங்களை காப்பாத்திக்க இந்த ஃபேமிலி எடுக்கிற முயற்சிகள், அவங்களுக்குள்ள இருக்க அந்த போராட்டமும் அண்ட் வெளியூருக்கு அவங்க மேற்கொள்ற பயணமும் தான் கதை நகருது. அவங்களுக்குள்ள இருக்க போராட்டமும் அண்ட் இவங்க வெளியூருக்கு செல்ற அந்த பயணம் தான் கதை நகருது. போலீஸ் அதிகாரியான மிஷ்கின் கிட்ட இருந்து இந்த குடும்பம் தப்பிச்சதா இல்லையா, உண்மையாலுமே இந்த கொலையை யார் செஞ்சாங்க, அந்த குடும்பத்துல இருந்த அந்த மர்மமான கேள்விக்கு விடை தெரிஞ்சதா இல்லையா அப்படிங்கறதா இந்த படமான பரிமளா அண்ட் கோ. 90ஸ்ல புகழ்பெற்ற ஜோடியான ஜெயராம் அண்ட் ஊர்வசி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நீண்ட கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த நடிப்பு அண்ட் கெமிஸ்ட்ரி படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்திருக்கு. போலீஸ் அதிகாரியா வர மிஷ்கினோட நடிப்பு அண்ட் அவருக்கே ஒரு பிரத்யேகமான அந்த மேனரிசம் படத்துக்கு தேவையான த்ரில்லரையும் நகைச்சுவையும் கொடுத்திருக்கு. யோகி பாபு அண்ட் சாண்டி இவங்களோட காமெடி கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சந்தோஷ், சோபன், சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அண்ட் அனந்திகா இவங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை கரெக்டா பண்ணிருக்காங்க. குடும்ப கதையை டைரக்ஷன் பண்றதுல கை தேர்ந்த பாண்டிராஜ் இந்த முறை கண்டென்ட்ல பிளாக் காமெடி அண்ட் கிரைம் த்ரில்லர் வகையை சேர்த்தது ஒரு நல்ல முயற்சியா பார்க்கப்படுது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாகவும் கதாபாத்திரங்களோட அறிமுகமும் அண்ட் கொலை நடக்கிற அந்த சூழல்னு ரொம்ப சுவாரஸ்யமா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சில சீன்ஸ்ல இந்த குடும்பம் பண்ற யதார்த்தமான காமெடியும் அண்ட் இக்கட்டான சூழ்நிலையில இவங்க பண்ற அந்த பிளாக் காமெடி தியேட்டர்ல ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்திருக்கு. ஜான் சி வில்லியம்சன் சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அந்த படத்துக்கு தேவையான த்ரில்லர் மூமெண்ட்டை ரொம்ப நல்லா கொடுத்திருக்காங்க. பாக்ஸனோட மியூசிக் சுமாரா இருந்தாலும் படத்துக்கு தேவையான த்ரில்லர் மூமெண்ட்டை கரெக்டா எடுத்து கொண்டு போயிருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷனோட தயாரிப்பு படத்துக்கு ஒரு ரிச் லுக்கை கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த வேகமும் சுவாரஸ்யமும் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப மெதுவா போற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த போலீஸ் விசாரணை அப்போ இந்த குடும்பம் பண்ற சில விஷயங்கள் லாஜிக் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது. படத்தோட கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு சுவாரஸ்யமா இருந்தாலும் படம் முழுவதும் ஒரு தெளிவான பாதை இல்லாம தான் போகுது. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 18 minutes கிட்ட இருக்கு. ஃபைனலா இந்த மூவி யாருக்கு செட் ஆகும்னா, ஒரு நல்ல த்ரில்லர் படமா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சுமாரான படமா இருந்தாலும் எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாம வீக்கெண்ட்ல குடும்பத்தோட ஜாலியா ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 5க்கு 2.75 அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திப்போம். until then keep watching, keep chill.